This video is sponsored by SBO Digital Marketing. It offers various SBO digital marketing services and best part-time jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7 Deadly Sins அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையை பார்த்திங்கன்னா பிரிட்டானியான்னு ஒரு வேர்ல்டு இருக்குது. அதில் எல்லாமே ஹோலி நைட்ஸுங்கிறவங்க கிங்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். அவங்களுக்கு மேஜிக் பவர்ஸும் இருக்குது. இந்த கிங்டமில் பார்த்திங்கன்னா அந்த 7 Deadly Sinsங்கிற ஹோலி நைட்ஸ் அவங்க வந்து இந்த கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கிங்டம் கைப்பற்ற ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அவங்கள எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. அவங்கள கிரிமினல்ஸாக அறிவிச்சிருக்காங்க. 7 Deadly Sins'ை 7 Deadly Sins'ை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிங்டமை ஹோலி நைட்ஸ் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க மிகப்பெரிய கிரிமினல்ஸ், அதாவது 10 இயர்ஸுக்கு முன்னாடி கிங்டம் கைப்பற்ற ட்ரை பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு கிரிமினல்ஸாக அறிவிச்சாங்க. 10 வருஷமாக அவங்க யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியலை. 7 Deadly Sins எங்கே இருக்காங்க என்னன்னு யாருக்குமே தெரியலை. ஓகே, கம் டு த பாயிண்ட். அதாவது இப்போ எப்படி இந்த கதை ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரில் ஒரு சின்ன பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட பார் தான் அது. அங்கே ஒரு சோல்ஜர் வியர் போட்டுட்டு ஒரு லேடி வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங்டமோட பிரின்சஸ். அவங்க தான் எலிசபெத். அங்கே சொல்லுவாங்க, மயக்கம் போட்டு விழுவாங்க. அந்த பாரோட பையன் தான் எடுத்து ஹெல்ப் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் 7 Deadly Sins'ை தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா தான் கிங்கு, அவனை கைப்பற்றிட்டு ஹோலி நைட்ஸ் இந்த கிங்டமை இது பண்ணிட்டுருக்காங்க. 7 Deadly Nights நல்லவங்க, அவங்க மேலே பழி போட்டு எங்கள் அப்பாவே இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, எங்கள் அப்பாவே அடைச்சி வச்சு கிங்டமை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் எலிசபெத்தை பிடிக்கிறதுக்கு இந்த ஹோலி நைட்ஸோட படையெல்லாம் வரும். அப்போ அந்த பாரோட ஓனர் அதை காப்பாற்றுவார், சொல்லுவார். அதாவது இந்த 7 Deadly Nights'க்கு ஒரு கேப்டன் இருப்பார். அவர் பேர் மெலோடினஸ். அந்த கேப்டன் தான் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் பாரை நடத்துகிறவன். அது அவங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த எலிசபெத்திட்ட சொல்லுவான், நீ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்புறம் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் ஒவ்வொரு 7 Deadly Sins, அதாவது பார்த்திங்கன்னா பேம், கிங் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்கும். இந்த எபிசோட்ஸில் 24 எபிசோட்ஸில் 7 Deadly Sins'ை கண்டுபிடிக்கிறக்கே டைம் ஆயிடும். சரியா 7 Deadly Sins'ையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒருத்தர் மிஸ் ஆவார். ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சி எலிசபெத் கேட்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கிங்டமை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க மோஸ்ட்லி எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 7 Deadly Sins எல்லாம் யூனிட்டடாக இருப்பாங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் எலிசபெத்தை கடத்திட்டு போயிடுவாங்க ஹோலி நைட்ஸ். நெக்ஸ்ட்டு எலிசபெத்தை மீட்கிறதுக்காக நம்ம கேப்டன் மெலோடியஸ் ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம 7 Deadly Sins நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு கிங்கெல்லாம் காப்பாற்றுவாங்க. அதோட ஸ்டோரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இது சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொருட மேஜிக்கல் பவர் எக்ஸப்ஷனலாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சில இடத்துல லேக் ஆகுது, பட் இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு ஓவரால் ஒர்த் வாட்சிங் தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.